கட்டுரை தலைப்பு: ஜனநாயக புரட்சியில் சமூக ஜனநாயகவாதத்தின் 2 போர்த்தந்திரங்கள். உபதலைப்பு: முடியரசை ஒழித்தல், குடியரசு. தீர்மானத்தின் அடுத்த பகுதியை பார்ப்போம். 2 வழக்குகளிலும் இப்படிப்பட்ட வெற்றி புரட்சி சகாப்தத்தில் ஒரு புதிய கட்டத்தை துவக்கி வைக்கும். அரசியல் ரீதியிலே விடுதலை பெற்ற முதலாளித்துவ சமுதாயத்தின் பகுதிகளிடையே நடக்கும் பரஸ்பர போராட்டத்தின் நிகழ்வு போக்கிலே அவற்றின் சமுதாய நலன்களை நிறைவாக்குவதற்கும் நேரடியாக அரசதிகாரத்தை பெறுவதற்கும் சமுதாய படிநிலைகளை கொண்டுள்ள முடியரசு அமைப்பு முறை முழுவதையும் இறுதியாக ஒழித்தல் சமுதாய வளர்ச்சியின் புறநிலைமைகள் தன்னியல்பாக தோற்றுவிக்கும் இந்த புதிய கட்டத்தில் உள்ள பணி இதுவே. ஆகவே வரலாற்று தன்மையில் முதலாளித்துவ வழிபட்ட இந்த புரட்சியின் பணிகளை நிறைவேற்ற முன்வரும் ஒரு தற்காலிக அரசாங்கம் விடுதலை பெறும் போக்கிலுள்ள ஒரு தேசத்தைச் சேர்ந்த பகையான வர்க்கங்களிடையே நடக்கும் பரஸ்பர போராட்டத்தை ஒழுங்குமுறைப்படுத்தி புரட்சிகரமான வளர்ச்சியை முன்னேற்ற வேண்டும் என்பது மட்டுமல்ல, அந்த வளர்ச்சியில் முதலாளித்துவ அமைப்பு முறையின் அடித்தளங்களை அச்சுறுத்தும் காரணிகளை எதிர்த்து போராட வேண்டும். தீர்மானத்தில் ஒரு சுதந்திரமான பகுதியாய் இருக்கும் இப்பிரிவை பரிசீலிப்போம். மேற்கோள் காட்டிய வாதங்களில் உள்ள அடிப்படை கருத்து காங்கிரஸ் தீர்மானத்தின் 3ஆம் பிரிவு கூற்றில் விவரிக்கப்பட்டுள்ளதோடு பொருந்துகிறது என்ற போதிலும் 2 தீர்மானங்களின் இந்த பகுதிகளை விவரமாக ஒப்புநோக்கினால் அவற்றிடையே பின்வரும் அடிப்படையான வேற்றுமை இருக்கிறதை உடனே காட்டிவிடும். புரட்சியின் சமுதாய பொருளாதார அடிப்படையை சுருக்கமாக வர்ணிக்கும் காங்கிரஸ் தீர்மானம் திட்டவட்டமான ஆதாயங்களுக்காக வர்க்கங்கள் நடத்தும் நன்கு வரையறுக்கப்பட்ட போராட்டத்தின் மீதே கவனம் முழுவதையும் செலுத்தி பாட்டாளி வர்க்கத்தின் போராட்ட பணிகளை முன்னணியில் நிறுத்துகிறது. புரட்சியின் சமுதாய பொருளாதார அடிப்படையை பற்றி ஒரு நீளமான உருத்தெளிவில்லாத குழப்பமான வர்ணனையை கொண்டிருக்கும் மாநாட்டு தீர்மானம் திட்டவட்டமான ஆதாயங்களுக்குரிய போராட்டத்தை பற்றி பிடிகொடுக்காமல் பேசுகிறது. பாட்டாளி வர்க்கத்தின் போராட்ட பணிகளை அப்படியே பின்னணியில் விட்டு வைக்கிறது. சமுதாயத்தில் பல்வேறு பகுதிகளிடையே பரஸ்பர போராட்டம் நிகழ்ந்து வரும் போக்கில் பழைய அமைப்பு முறையை ஒழிப்பதை பற்றி மாநாட்டு தீர்மானம் பேசுகிறது. பாட்டாளி வர்க்க கட்சியாகிய நாம் இந்த ஒழிப்பு பணியை செய்ய முடிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தீர்மானம் சொல்கிறது. ஜனநாயக குடியரசு நிறுவுவது ஒன்றுதான் உண்மையாகவே பழைய அமைப்பு முறையை ஒழிப்பதை குறிக்கிறது என்றும் சொல்கிறது. அந்த குடியரசை நாம் வென்று தீர வேண்டும் என்றும் சொல்கிறது. அதற்காகவும் முழுமையான சுதந்திரத்திற்காகவும் நாம் போராடுவோம். எதேச்சதிகார முறையை எதிர்த்து மட்டுமல்ல, நம் ஆதாயங்களை நம்மிடமிருந்து முதலாளி வர்க்கம் பறிக்க முயற்சிக்கும் போதும் நிச்சயமாக பறிக்கத்தான் முயற்சி செய்யும். அதையும் எதிர்த்து போராடுவோம் என்றும் சொல்கிறது. காங்கிரஸ் தீர்மானம் சரிநுட்பமாக வரையறுத்த உடனடி குறிக்கோள்களுக்காக ஒரு திட்டவட்டமான வர்க்கத்தை போராட்டத்துக்கு அறைகூவி அழைக்கிறது. மாநாட்டு தீர்மானமோ பல்வேறு சக்திகளின் பரஸ்பர போராட்டத்தை பற்றி நீட்டி பேசுகிறது. ஒரு தீர்மானம் செயலூக்கமுள்ள போராட்டத்திற்குரிய மனநிலையை வெளியிடுகிறது. மற்ற தீர்மானம் செயலற்ற பார்வையாளனின் மனநிலையை வெளியிடுகிறது. ஒன்று உயிர்ப்புள்ள செயலுக்கு அழைக்கும் அறைகூவலை முழங்குகின்றது. மற்றது உயிரற்ற ஏற்றறிவுவாதத்தில் ஊறிப்போயிருக்கிறது. இன்றைய புரட்சி நம் முதற்படி மட்டும்தான். அதை தொடர்ந்து 2வது படி வரும் என்று 2 தீர்மானங்களும் கூறுகின்றன. எனினும் இதிலிருந்து ஒரு தீர்மானம் நாம் இந்த முதற்படியை முடிந்தவரை விரைவிலே கடந்து முடிந்தவரை விரைவிலே ஒழித்து குடியரசை வென்று ஈவிரக்கமின்றி எதிர்ப்புரட்சியை நசுக்கி 2வது படிக்கு தயார் செய்ய வேண்டும் எனும் முடிவுக்கு வருகிறது. ஆனால் மற்ற தீர்மானம் முதற்படியை பற்றிய சொற்பெருக்குள்ள வர்ணனையை கொட்டுகிறது. அதை பற்றி அசை போட்டவாறு இருக்கிறது. நயமற்ற சொல்லுக்கு மன்னிக்க. பழையதாக இருப்பினும் எக்காலத்துக்கும் புதுமை பொழிவுடன் விளங்கும் மார்க்சியத்தின் கருத்துக்களை ஜனநாயக புரட்சியின் முதலாளித்துவ தன்மையை ஒரு முன்னுரையாக அல்லது முதல் மெய்க்கோளாக காங்கிரஸ் தீர்மானம் எடுத்துக்கொள்கிறது. ஜனநாயக புரட்சிக்காகவும் சோசியலிச புரட்சிக்காகவும் ஒருங்கே போராடும் முற்போக்கான வர்க்கத்தின் முற்போக்கான பணிகளை பற்றி அதிலிருந்து முடிவுகள் எடுக்கிறது. மாநாட்டு தீர்மானம் அந்த முன்னுரையை தாண்டி போகவில்லை.
அதை வாயில் வைத்து அசை போட்டவாறே இருக்கிறது. அதை கொண்டு தனது கெட்டிக்காரத்தனத்தை காட்டிக்கொள்ளவும் முயல்கிறது. இதே வேறுபாடுதான் வெகு காலமாக ருஷ்ய மார்க்சியவாதிகளை இரு பிரிவுகளாக பிரித்திருக்கிறது. சட்டபூர்வமான மார்க்சியம் நிலவிய பழைய நாட்களில் ஏட்டறிவுவாத பிரிவு என்றும் போர்த்துடிப்புள்ள பிரிவு என்றும் இருந்தன. துவக்க நிலையில் இருந்த மக்கள் திரளின் இயக்க காலத்தில் பொருளாதார பிரிவு என்றும் அரசியல் பிரிவு என்றும் இருந்தன. பொதுவாக வர்க்க போராட்டத்திற்கும் குறிப்பாக அரசியல் போராட்டத்திற்கும் உள்ள ஆழமான பொருளாதார வேர்கள் சம்பந்தப்பட்ட சரியான மார்க்சிய மெய்க்கோளிலிருந்து நாம் அரசியல் போராட்டத்தின் பால் முதுகை திருப்பிக் கொண்டு அதன் வளர்ச்சியை தடுக்க வேண்டுமென்றும் அதன் செயல்பரப்பை குறுக்க வேண்டுமென்றும் அதன் குறிக்கோள்களை தாழ்த்த வேண்டுமென்றும் பொருளாதாரவாதிகள் வேடிக்கையான முடிவுக்கு வந்தனர். அதற்கு மாறாக அரசியல் பிரிவினர் இதே மெய்க்கோளிலிருந்து வேறொரு முடிவுக்கு வந்தனர். அதாவது, இன்றைய நம் போராட்டத்தின் வேர்கள் எவ்வளவு ஆழமாக உள்ளனவோ அவ்வளவு விரிவாகவும் துணிவுடனும் மன உறுதியுடனும் அதிக முன்முயற்சியுடனும் இந்த போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும் என்று. இந்த சர்ச்சைதான் இப்போதும் நம் கண்முன் உள்ளது. ஆனால் நிலைமைகளும் வடிவமும் மட்டுமே மாறியுள்ளன. ஜனநாயக புரட்சி என்பது சோசியலிச புரட்சியிலிருந்து மிகவும் வேறுபட்டது. ஜனநாயக புரட்சியில் அக்கறை கொண்டவர்கள் ஏழைகள் மட்டுமல்ல, முதலாளித்துவ சமுதாயம் முழுவதின் தவிர்க்க முடியாத அவசியமான தேவைகளில் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது என்னும் இந்த மெய்க்கோளிலிருந்து நாம் எடுக்கும் முடிவு இதுதான். முன்னணியிலுள்ள வர்க்கம் தன்னுடைய ஜனநாயக குறிக்கோள்களை மேலும் தைரியமாக வகுத்து கொள்ள வேண்டும். அவற்றை மேலும் கூறாகவும் முழுமையாகவும் வெளியிட வேண்டும். குடியரசு வேண்டும் எனும் உடனடியான கோஷத்தை முன்வைக்க வேண்டும். ஒரு தற்காலிக புரட்சி அரசாங்கத்தை நிறுவுவது தேவை. எதிர்ப்புரட்சியை ஈவு இரக்கமின்றி நசுக்குவது தேவை எனும் கருத்தை மக்களிடையே பரப்ப வேண்டும் என்று. ஆனால் நம் எதிர்ப்பாளர்களாகிய புதிய இஸ்கிரா குழுவினர் இதே மெய்க்கோள்களிலிருந்து எடுக்கும் முடிவு இவ்வாறு: ஜனநாயக முடிவுகளை முழுமையாக வெளியிடக்கூடாது. நடைமுறை கோஷங்களிலிருந்து குடியரசு வேண்டும் எனும் கோஷத்தை விலக்கிவிடலாம். தற்காலிக புரட்சி அரசாங்கம் தேவை எனும் கருத்தை மக்களிடையே நாம் பரப்பாமல் இருந்துவிட முடியும். அரசியல் நிர்ணய சபையை கூட்டுவது எனும் வெறும் முடிவையே ஒரு நிர்ணயமான வெற்றியாக சொல்ல முடியும். எதிர்ப்புரட்சியை எதிர்த்து போராடும் பணியை நம்முடைய செயலுக்குரிய குறிக்கோளாக முன்னிறுத்த தேவையில்லை. இதனால் பரஸ்பர போராட்டத்தின் நிகழ்வு போக்கு எனும் ஒரு உருத்தெளிவற்ற தவறாக வரையறுக்கப்பட்டது என்பதையும் கீழே பார்க்க போகிறோம். சுட்டுக்குறிப்பில் அதை அமிழ்த்துவிடலாம் என்று. இது அரசியல் தலைவர்கள் பேசும் மொழியல்ல, ஆயப்புரையில் அடைந்து கிடக்கும் பழைய பேர்வழிகள் பேசும் மொழி. புதிய இஸ்கிரா குழுவினரின் தீர்மானத்தில் உள்ள பல்வேறு வரையறுப்புகளை எவ்வளவு நெருங்கி பரிசீலிக்கின்றோமோ அவ்வளவு தெளிவாக மேலே சொன்ன அதன் அடிப்படையான முனைப்புக்கூறுகள் தெரிகின்றன. எடுத்துக்காட்டாக, அரசியல் ரீதியிலே விடுதலை பெற்ற முதலாளித்துவ சமுதாயத்தின் பகுதிகளிடையே நடக்கும் பரஸ்பர போராட்டத்தின் நிகழ்வு போக்கு என்று சொல்கிறார்கள். இந்த தீர்மானம் எடுத்து கவனிக்கும் தற்காலிக புரட்சி அரசாங்கம் என்னும் விஷய பொருளை நினைவில் கொண்டு பரஸ்பர போராட்டத்தின் நிகழ்வு போக்கை நீங்கள் குறிப்பிடுகிறதாய் இருந்தால், அரசியல் ரீதியிலே முதலாளித்துவ சமுதாயத்தை அடிமைப்படுத்துகிற பகுதிகளை பற்றி எப்படி நீங்கள் மௌனம் சாதிக்க முடியும்? புரட்சி வெற்றி பெறும் என்று மாநாட்டுக்காரர்கள் அனுமானித்து கொண்டிருப்பதால் இப்பகுதிகள் ஏற்கனவே மறைந்து போய்விட்டதாக உண்மையாகவே நினைக்கிறார்களா என்று வியப்புடன் வினவுகிறோம். பொதுவாக சொன்னால் இப்படிப்பட்ட கருத்து அபத்தமானது. குறிப்பாக சொன்னால் அது மாபெரும் அரசியல் வெகுளித்தனமும் அரசியல் கிட்டப்பார்வையும் வெளியிடுவதாகும். எதிர்ப்புரட்சியை எதிர்த்து புரட்சி வெற்றி பெற்ற பின் எதிர்ப்புரட்சி மறைந்து விடாது. மாறாக தவிர்க்க முடியாதபடி அது ஒரு புதிய மேலும் கடுமையான போராட்டத்தை தொடங்கும். புரட்சி வெற்றி பெறும்போது நம் முன் எழும் பணிகளை ஆராய்வதே நம்முடைய தீர்மானத்தின் நோக்கம். எனவே எதிர்ப்புரட்சி தாக்குதல்களை முறியடிப்பதற்கான பணிகளில் காங்கிரஸ் தீர்மானத்தில் செய்துள்ளது போல் மாபெரும் கவனம் செலுத்துவது நம் கடமையாகும். இன்றைய புரட்சிகால பகுதிக்கு பின் என்ன நடக்கும், அல்லது அரசியல் ரீதியிலே விடுதலை பெற்ற சமுதாயம் ஏற்கனவே இருக்கையில் என்ன நடக்கும் என்பதை பற்றி பொதுப்படையான விவாதங்களிலே போர்த்துடிப்புள்ள கட்சியின் இந்த உடனடியான அவசரமான
உயிர்நிலையான அரசியல் பணிகளை மூழ்கடிப்பதல்ல நம் கடமையாகும். பொருளாதாரத்துக்கு கீழ்ப்பட்டதே அரசியல் எனும் பொது உண்மையை திருப்பிச் சொல்வதன் வழியே பொருளாதாரவாதிகள் அவசரமான அரசியல் பணிகளை புரிந்து கொள்ள தமக்கு திறமை இல்லாததை மூடி மறைத்தார்களோ அதுபோல் அரசியல் ரீதியிலே விடுதலை பெற்ற சமுதாயத்தில் போராட்டங்கள் நடக்கும் எனும்போது உண்மையை திருப்பிச் சொல்வதன் வழியே புதிய இஸ்க்ரா குழுவினர் அந்த சமுதாயத்தில் அரசியல் விடுதலை பற்றிய அவசரமான புரட்சி பணிகளை புரிந்து கொள்ள தமக்கு திறமை இல்லாததை மூடி மறைக்கிறார்கள். சமுதாய படிநிலைகளை கொண்டுள்ள முடியரசு அமைப்பு முறை முழுவதையும் இறுதியாக ஒழித்தல் என்னும் சொற்றொடரை வேண்டுமெனில் எடுத்துக்கொள்ளுங்கள். முடியரசு அமைப்பு முறையை இறுதியாக ஒழித்தல் என்பதற்கு பொருள் ஒரு ஜனநாயக குடியரசை அமைப்பது என்பதாகும். ஆனால் நல்லவரான நம்முடைய மார்த்தீனவும் அவரை மெச்சி போற்றுகிறவர்களும் இந்த சொற்றொடர் மிதமிஞ்சிய தெளிவும் எளிமையும் கொண்டுள்ளது என்று கருதுகிறார்கள். அதை மேலும் பொருளாளமுள்ளதாக ஆக்க வேண்டும், மேலும் கெட்டிக்காரத்தனமாக சொல்ல வேண்டும் என்று மிகவும் விரும்புகிறார்கள். அதன் விளைவாக அறிவாளம் மிக்கவர்களாக காட்டிக்கொள்ள முயலும் கேலிக்கிடமான வீண் முயற்சிகள் ஒருபுறம் கிடக்கின்றன. மறுபுறம் கோஷத்துக்கு பதிலாக வர்ணனையும் முன்னேறுமாறு அழைக்கும் கிளர்ச்சியூட்டும் அறைகூவலுக்கு பதிலாக ஒருவிதமான வாட்டத்தோடு பின்னோக்கி சிந்திக்கும் போக்கும் கிடைக்கிறது. இப்பொழுதே குடியரசுக்காக போராட ஆர்வம் காட்டும் உயிர்ப்புள்ள மனிதர்களை பார்ப்பதாக நமக்கு படவில்லை எனும் பார்வை நிலையிலிருந்து பிரச்சனையை கவனிக்கும் வதங்கிய பிணங்கள் போலத்தான் அத்தனை பேரும் நமக்கு படுகின்றனர். மேலே போவோம். முதலாளித்துவ வழிபட்ட இந்த புரட்சியின் பணிகளை நிறைவேற்ற முன்வரும் ஒரு தற்காலிக அரசாங்கம் பாட்டாளி வர்க்கத்தின் அரசியல் தலைவர்களை எதிர்நோக்கியுள்ள ஒரு ஸ்தூலமான பிரச்சனையை நம்முடைய மாநாட்டுக்காரர்கள் பார்க்க தவறியிருப்பதன் விளைவை இங்கே உடனே பார்க்கிறோம். பொதுவாக முதலாளித்துவ புரட்சியின் குறிக்கோள்களை நிறைவேற்றவிருக்கும் எதிர்கால அரசாங்கங்களின் வரிசை தொடர் பற்றிய பிரச்சனையானது அவர்களின் பார்வை புலத்திலிருந்து தற்காலிக புரட்சி அரசாங்கம் பற்றிய ஸ்தூலமான பிரச்சனையை மறைக்கிறது. வரலாற்று வழியில் நீங்கள் பிரச்சனையை பார்க்க விரும்பினால் தற்காலிகமானவையாக அறவே இல்லாத அரசாங்கங்களின் வரிசை தொடர்தான் முதலாளித்துவ புரட்சியின் வரலாற்று ரீதியான குறிக்கோள்களை நிறைவேற்றியுள்ளதையும் புரட்சியை முறியடித்த அரசாங்கங்களும் கூட அப்படி முறியடிக்கப்பட்ட புரட்சியின் வரலாற்று ரீதியான குறிக்கோள்களை கட்டாயத்தின் பேரில் நிறைவேற்ற வேண்டியிருந்ததையும் எந்த ஐரோப்பிய நாட்டின் எடுத்துக்காட்டும் உங்களுக்கு புலப்படுத்தும். ஆனால் நீங்கள் குறிப்பிடுவதை தற்காலிக புரட்சி அரசாங்கம் என்று அழைக்கிறதில்லை. அது புரட்சி சகாப்தத்தின் அரசாங்கத்துக்கு தூக்கி எறியப்பட்ட அரசாங்கத்தின் இடத்தில் அமர்ந்து மக்களின் புரட்சி எழுச்சியின் அடிப்படையில் செயல்படுகிற அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படுகிற பெயராகும். இந்த அரசாங்கம் மக்களிடமிருந்து தோன்றிய ஏதாவது ஒரு வகையான பிரதிநிதித்துவ நிறுவனத்தின் மீது ஆதாரப்பட்டிருப்பதல்ல. தற்காலிக புரட்சி அரசாங்கம் என்பது புரட்சியின் உடனடியாக வெற்றிக்காகவும் எதிர்ப்புரட்சி முயற்சிகளை உடனடியாக முறியடிப்பதற்காகவும் இருக்கிற போராட்ட உறுப்பாகும். பொதுப்படையாக முதலாளித்துவ புரட்சியின் வரலாற்று ரீதியான குறிக்கோள்களை நிறைவேற்றுவதற்குரிய உறுப்பு அல்லவே அல்ல. நாமோ வேறாவதோர் அரசாங்கமோ முதலாளித்துவ புரட்சிக்குரிய பணிகளில் என்னென்னவற்றையெல்லாம் நிறைவேற்றியுள்ளோம் என்று சரிநுட்பமாக நிர்ணயிப்பதை ஒரு எதிர்கால ருஸ்கயா ஸ்திரனிவின் எதிர்கால வரலாற்றாசிரியர்களிடம் விட்டுவிடுவோம். அடுத்த 30 ஆண்டுகளுக்கு பின் அதை செய்வதற்கு போதிய நேரம் இருக்கிறது. தற்சமயம் குடியரசுக்கான போராட்டத்துக்கும் அந்த போராட்டத்தில் பாட்டாளி வர்க்கம் மிக தீவிரமாக கலந்து கொள்வதற்கும் நாம் கோஷங்களை முன்வைக்க வேண்டும். நடைமுறைக்குரிய வழிகாட்டி கட்டளைகள் கொடுக்க வேண்டும். மேலே சொன்ன காரணங்களுக்காக தீர்மானத்தின் மேலே மேற்கோள் காட்டிய பகுதியில் உள்ள இறுதியான கருத்துரைகளும் திருப்திகரமாயில்லை. பகையான வர்க்கங்களிடையே நடக்கும் பரஸ்பர போராட்டத்தை தற்காலிக அரசாங்கம் ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டியிருக்கும் எனும் சொற்றொடர் மிகவும் பொருத்தமற்றது அல்லது எப்படி பார்த்தாலும் தடுமாற்றமுள்ள வகையில் சொல்லப்படுகிறது. இவ்விதமான மிதவாத ஒஸ்வபஸ்தேனியை வழிபட்ட சூத்திரங்களை மார்க்சியவாதிகள் பயன்படுத்தக்கூடாது.
வர்க்க போராட்டத்திற்குரிய உறுப்பாக செயல்படாமல் அதனை ஒழுங்குமுறைப்படுத்தும் சாதனமாக செயல்படுகிற அரசாங்கங்கள் இருப்பது சாத்தியமே என்று அச்சூத்திரங்கள் நம்மை நம்பச் செய்ய பார்க்கின்றன. அரசாங்கமானது புரட்சிகரமான வளர்ச்சியை முன்னேற்ற வேண்டும் என்பது மட்டுமல்ல, அந்த வளர்ச்சியில் முதலாளித்துவ அமைப்பு முறையின் அடித்தளங்களை அச்சுறுத்தும் காரணிகளை எதிர்த்தும் போராட வேண்டும். ஆனால் பாட்டாளி வர்க்கம் அல்லவா இதன் பெயரில்தான் தீர்மானம் பேசுகிறது. இந்த காரணியாக இருக்கிறது. தற்காலத்தில் எப்படி பாட்டாளி வர்க்கம் புரட்சிகரமான வளர்ச்சியை முன்னேற்ற வேண்டும், அரசியல் சட்டவாத முதலாளி வர்க்கத்தினர் முன்னேற்ற வேண்டுமென்று காட்டும் விருப்பத்தை விட வெகு தூரத்துக்கு முன்னேற்ற வேண்டும் என்று சுட்டி காட்டுவதற்கு பதிலாக புரட்சியின் ஆதாயங்களுக்கு எதிராக முதலாளி வர்க்கம் திரும்புகிற போது அதை எதிர்த்து போராடுவதற்கு திட்டவட்டமான தயாரிப்புகளை பற்றி அறிவுரை அளிப்பதற்கு பதிலாக தொடர் நிகழ்வு போக்கு பற்றிய பொதுவான வர்ணனை, நம்முடைய நடவடிக்கையின் ஸ்தூலமான குறிக்கோள்களை பற்றி ஒன்றும் சொல்லாத ஒரு வர்ணனை நமக்கு தரப்படுகிறது. புதிய இஸ்க்ரா பாணியில் தன்னுடைய கருத்துக்களை சொல்வது இயக்க இயலின் கருத்துக்களுக்கு புறம்பான பழைய பொருள்முதல்வாதத்தை பற்றி மார்க்ஸ் பாயர்பாக் பற்றிய தமது புகழ்பெற்ற ஆய்வுரைகளில் கூறிய கருத்தை நினைவூட்டுகிறது. தத்துவ ஞானிகள் உலகத்தை பற்றி பல்வேறு வழிகளில் வியாக்கியானந்தான் செய்தார்கள். ஆனால் அந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் விஷயம் என்று கூறினார் மார்க்ஸ். அதுபோல புதிய இஸ்க்ரா குழுவினருக்கு தங்கள் கண்ணெதிரே நிகழும் போராட்ட நிகழ்வு போக்கை பற்றி பரவாயில்லை என்று சொல்லத்தக்க ஒரு வர்ணனையும் விளக்கமும் கொடுக்க முடியும். ஆனால் இந்த போராட்டத்துக்கு ஒரு சரியான கோஷம் அளிக்கும் திறமை அவர்களுக்கு சிறிதேனும் கிடையாது. அவர்கள் நல்ல வழிநடைக்காரர்கள்தாம், ஆனால் மோசமான தலைவர்கள். புரட்சியின் பொருளாதார முன் தேவைகளை பற்றி உணர்ந்து கொண்டு முற்போக்கான வர்க்கங்களுக்கு தலைமை தாங்கும் நிலை எடுத்து கொண்டுள்ள கட்சிகள் வரலாற்றில் வகித்தே தீர வேண்டிய தன்மையுள்ளதுமான பாத்திரத்தை புறக்கணிப்பதன் வழியே அவர்கள் வரலாற்றை பற்றிய பொருள் முதல்வாத கருத்தோட்டத்தை இழிவுபடுத்துகின்றனர்.